ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா C++ ஸ்டேட்மெண்ட்ஸ். இது இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு 10 மார்க்கில் நிறைய வாட்டி கேட்கலாம். இப்போ C++ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்னா அது ஒரு டேட்டா ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு லைன் எழுதி விடணும் இல்லையா, அதான் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சிங்கிள் லைன் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, செமிகோலன் வைக்கணும். அதாவது லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும், செமிகோலன் வைக்கணும். பிளாக் ஆஃப் கோட் தட் டிட்டர்மைன்ஸ் ஹவு அண்ட் இட் வாட் ஆர்டர் ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட்டட். அதாவது பிளாக் ஆஃப் கோட்னா ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல எழுதுவோம். ஓகேவா, அது எப்படி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுன்றது சொல்கிறது. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா C++ல டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட், ஹைட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் இன்ட்ரடியூஸ் எ நேம் அலாங் வித் எ டேட்டா டைப். ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா டேட்டா டைப்பில், அதான் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மெயின் ஆஃப் கொடுத்துட்டோம் இல்லையா, மெயின் ஆஃபில் இப்போ இன்ட்ன்றது என்னது, இன்ட்ன்றது நம்மளுடைய டேட்டா டைப், ஏன்றது என்னது வேரியபிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் அண்ட் டேட்டா டைப் இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இதுதான் டிக்ளரேஷன்ஸ். டேட்டா டைப் வேரியபிள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, இது பேர் தான் நம்ம டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம C++ல சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட். செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி, அதாவது கண்டிஷன் மாதிரி வரும். அதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம டெஸ்ட் கேஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். டெஸ்ட் கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா அது அந்த கோடை விட்டுட்டு அனதர் இடத்துல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ட் மெயின் ஆஃப்னு கொடுத்தாச்சா, இப்போ இன்ட்டில் 3 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன், இதுதான் இஃப் கண்டிஷன். ஓகேவா, இஃப் A = B, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன வரணும்னு கொடுத்துருக்கோன்னா C = A + B வரணும் அவுட்புட். அப்படி இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இது எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா, இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நேராக எங்கே வரும், எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து இப்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் இது வந்து அதான் C = ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 10ம் பியோட வேல்யூ 5ம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏவோட வேல்யூ 10ம் பியோட வேல்யூ 5ம் நம்ம கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பாருங்கள், A = B-ஆ 10 = 5-ஆ இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸு. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் எங்கே வந்துடும், எல் ஸ்டேட்மெண்ட் வரும். அப்போ சியோட வேல்யூ ஏவோட வேல்யூ என்னது 10 × 5 15 சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வரும். இதான் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சு அது எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஹைட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் வர்ற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அது பேர் தான் ஹைட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் எதெல்லாம் நம்ம சொல்லுவோன்னா while, do while, இதெல்லாம் ஹைட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இப்போ என்ன சொன்னோம், ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் என்ன ஆகும், நமக்கு இந்த அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இன்ட்டு நம்பர் = 5 நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ while நம்பர் நமக்கு என்னது 5. ஓகேவா 5. இப்போ கண்டிஷன் நமக்கு என்ன ட்ரூவா, கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது ஃபஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும், C++ல வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து C out. ஓகேவா, இப்போ C outனா 5, இங்கே வந்து நான் ஸ்பேஸ் கொடுத்தனா அடுத்த நம்பர். இப்போ num - = 1ன்னு அர்த்தம், num -1ன்னு அர்த்தம். நம்மோட வேல்யூ என்னது 5, 5 - 1 4. இப்போ 4 மறுபடியும் என்ன ஆகும், கண்டிஷன் போய் செக் பண்ணுது 4 வந்து என்னது > 0 தான். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. அப்போ நமக்கு 4ன்னு பிரிண்ட் ஆகுது. மறுபடியும் மைனஸ் ஆகுது, 4 - 1 நமக்கு என்னது 3. மறுபடியும் கண்டிஷன், அதான் ஹைட்ரேஷன், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் என்ன ஆகும், இந்த லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு 3-ஆ, இப்போ 3 கண்டிஷன் பார்த்தாலும் கண்டிஷன் ட்ரூ 3 பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் -1 3 - 1 2 வரும். மறுபடியும் போகுது 2 கண்டிஷன் ட்ரூ 2 பிரிண்ட் ஆகுது. அண்ட் தென் 2 - 1 1.
மறுபடியும் போகுது 1A 1 கண்டிஷன் ட்ரூ 1 பிரிண்ட் ஆகுது, திருப்பி இங்கே வருது. அப்புறம் 1 - 1 அது 0, மறுபடியும் போய் செக் பண்ணுது 0 வருது. 0 வரும்போது நமக்கு என்ன ஆகுது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, லூப்பை விட்டு நமக்கு வெளியே வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னான்னு பார்த்தோன்னா இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் ஒன்லி பை செமிகோலன் இஸ் தென் தர் இஸ் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் ஏ நல் ஸ்டேட்மெண்ட். அதாவது செமிகோலன் வெறும் செமிகோலன் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு மெயின் ஆஃப்னு கொடுத்துட்டோன்னா இன்ட் ஏ இது 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு, இஃப் கண்டிஷன் கொடுத்தாச்சு. இங்கே வெறும் செமிகோலன். செமிகோலன் மீன்ஸ் என்னது, இந்த இடத்துல வெறுமையாக செமிகோலன் மட்டும் நம்ம கொடுத்தோன்னா எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் அதுதான் என்ன சொல்லுவோம், நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் அது ஒர்க் ஆகும், இல்லைனா இந்த எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்குது இல்லையா, அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ இது மோர் தென் இது மட்டும் இல்லை, நிறைய லைன்ஸ் கூட இருக்கலாம், ஓகேவா. இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் வந்து கிரேட் தென் 1 இருந்தால் இன்ட் A = 10 A, ஓகேவா. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு போகணும், ஓகேவா. த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஃப்ளோ கண்ட்ரோல் அன்கண்டிஷ்னலி அப்படின்னு வேணா. இப்போ ஒரு லைன் நான் போடுறேன், எனக்கு இந்த லைன்லாம் தேவையில்லை, அடுத்து இங்கே தான் வரும்னா அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்குது, கண்டினியூ, ரிட்டன், கோ டு, ஓகேவா. பிரேக்குன்னு கொடுத்துட்டோன்னா அதுலேருந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். கண்டினியூ கொடுத்து வேறு ஏதாவது லைன் நம்ம கொடுத்தோம்னா அந்த இடத்துல கண்டினியூ ஆகும், ஓகேவா. கோ டுனா எந்த லேபிளுக்கு போகணுன்னே கோ டு வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டேட்மெண்ட். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரை கேட்ச், அதாவது எரர் ஏதாவது வந்துச்சுன்னா அது அதான் அந்த இதிலே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது எரர்னால் நம்ம அதுக்கு பார்க்குறதுக்காக தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை, கேட்ச் அண்ட் ஃபைனலி அப்படின்ற 3 இருக்குது. ஃபஸ்ட்டு எரர் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், அது இந்த லைன் தான் சொல்லும். ஃபைனலாக அது எந்த ஸ்டேட்மெண்ட்ன்றதை சொல்லும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரையில் வந்து சம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த எக்ஸப்ஷன் டைப் எந்த மாதிரி எக்ஸப்ஷன் டைப், நிறைய எக்ஸப்ஷன் இருக்குல்லையே, எரர்லேயே நிறையா வரும். அதாவது ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் வரும், சின்டாக்ஸ் எரர் வரும், டிவிஷன் பை 0 வரும், அந்த மாதிரி அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் எரர் வரும். அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எரர் அப்படின்றத சொல்கிறது தான் இங்கே கேட்சில். ஃபைனலி அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவோ அது வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் C++. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.